ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். லாஸ்ட் வீக் அம்மா வீட்டுக்கு ஒரு நாள் போயிருந்தேன். அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த டைம் பஸ்ஸில் தனியாக நான் மட்டும்தான் போயிருந்தேன். இந்த மாதிரி தனியாக அம்மா வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. காலையிலேயே ஹஸ்பண்டுக்கு தேவையான சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நான் கிளம்பியிருந்தேன். அன்னைக்கு எங்கள் ஊருக்கு போகிறதுக்கான பஸ் வர்றதுக்கு ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 40 to 50 மினிட்ஸ் வடசேரி பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணி தான் அதுக்கப்புறமா தான் பஸ் வந்துச்சு. இந்த ஊர்களுக்கெல்லாம் போகுது இல்லையா பஸ்ஸு, அந்த பஸ்ஸுகள் பார்த்திங்கன்னா கரெக்டான டைமுக்கு வரதே இல்லையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இதுக்கு முன்னாடி ஒரு டைம் போகிற நேரம் பார்த்திங்கன்னா பஸ்ஸு டைம் இருக்கும் இல்லையா, 9 o'clock அந்த பஸ்ஸு. நான் கரெக்டாக 9 ஒரு 5 மினிட்ஸ் இருக்க நேரமே போயிட்டேன். அதுக்கு முன்னாடியே பஸ்ஸு போயிடுச்சு. சரி, இந்த தடவை அதனால் கொஞ்சம் வேகமாகவே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நான் போயிட்டேன். பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 1 hour கிட்ட வெயிட் பண்ணி காவல் இருந்திருக்கேன். என்ன பண்ணுறது, பஸ் தான் லேட்டாக இல்லை என் நேரம் தான் சரியில்லையா அப்படிங்கிறதே தெரியல. ஆனால் பரவாயில்ல, எப்படியோ பஸ் வந்துருச்சு. சில நேரங்களில் வரவே செய்யாது. ஆட்டோ பிடிச்சி போன நாட்கள்லாம் உண்டு. போனதும் கப்பக்கிழங்கு அம்மா ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நல்ல ஒரு சட்னி, கார சட்னி, அதை தொட்டு நல்லா சாப்பிட்டேன். அப்புறம் இந்த ஒரு ஸ்நாக்ஸும் இருந்துச்சு, அது என்னமோ ஒரு போண்டா, அதுவும் சாப்பிட்டேன். ஈஸ்டருக்காக அம்மா அவங்களுக்கு சாரீ எடுத்து வச்சுருந்தாங்க. இந்த ஒரு பட்டு சாரீ, இது எல்லாமே அம்மா நல்ல பெருமானில் தான் எடுத்திருப்பாங்க. நல்ல ஒரு பாட்டில் க்ரீன் கலர், முந்தானி வந்து ஒரு சாண்டல் கலரில் வருது. நேரில் பார்க்குறதுக்கு இதை விட நல்லாவே இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது தெரியல. அடுத்து வந்து 2 நார்மலாக கட்டுற மாதிரி பூனம் சாரீஸ் 2 எடுத்திருந்தாங்க. இதோட ரேட் நல்லா ஆஃபரில் இருந்துச்சு போல். 500 rupees தான், ஈச் 500 rupees அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது வந்து பாரிஸில் எடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பட்டு சாரீ வந்து நல்ல பெருமாளில் எடுத்திருக்காங்க. இந்த பூனம் சாரீ 2மே வந்து பாரிஸில் எடுத்திருக்காங்க. என்னோடய ஸ்கூல் ஆனுவல் டேயில் ஒருத்தர் ஸ்பீச் கொடுத்தாரு. அவரோட ஸ்பீச்சில் நிறைய விஷயங்களை நான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதில் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். செலவே இல்லாமல் நம்ம மற்றவங்களுக்கு பண்ணுற ஒரு விஷயம் அவங்களுக்கு ஹாப்பினஸை கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? பல நேரங்களில் நம்ம சுற்றி இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம், நம்ம பார்ட்னராக இருக்கலாம், அவங்க பண்ணுற சில விஷயங்கள் நமக்கு ரொம்ப நல்ல விஷயமாக தோணியிருக்கும். நம்ம மனசுக்குள்ளேயே நினச்சிருப்போம். பட் அவங்கக்கிட்ட வாய் திறந்து இந்த விஷயம் ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது, இதை நீ கீப் இட் அப் பண்ண அப்படின்ற பாராட்ட நம்ம சொல்லியிருக்கவே மாட்டோம். அதை விடுங்க, உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஒரு புது ட்ரெஸ் போட்டு வருவாங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், உங்கள் மனசில் தோணும், ஆனால் நீங்கள் சொல்லியிருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்காக உங்களை சுற்றி இருக்கிறவங்கள பாராட்டி பாருங்களேன். அவங்களும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க, நீங்களும் ஹாப்பியாக இருக்கலாம். நான் இதை என்னோடய ஸ்கூல் டேஸ்லேருந்தே ஃபாலோ பண்ணிட்டு வரேன். இப்போ ரீசெண்டாக கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா, அவங்க ரொம்ப ஹெல்ப்பிங் டெண்டன்சியில் இருப்பாங்க. யாராவது அவங்கள பாராட்டியிருக்காங்களான்னு தெரியல. எனக்கு அவங்க எந்த ஹெல்ப்பும் பண்ணதில்லை. ஆனால் நானாக அதை சொன்னேன் அவங்கக்கிட்ட. அவங்க உண்மையாகவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. இன்னுமே அவங்க நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்போ அம்மா வீட்டுக்கு போனாலும் கன்னியாகுமரி போகாமல் வரமாட்டேன். ஏன்னா அங்கே இருந்து பக்கம்தான், ஒரு 15 மினிட்ஸ் தான். அங்கே தான் கொண்டு போய் அம்மா அப்பா என்னை வந்து பஸ் ஏற்றி விடுவாங்க. அதனால் கன்னியாகுமரி அந்த குட்டி குட்டி ஷாப்பெல்லாம் பார்க்காம வந்தால் எனக்கு நிம்மதியாகவே இருக்காது. இன்றைக்கி வந்து அந்த கண்ணாடி பாலமும் பார்த்துட்டு தான் வந்தோம். அங்கே போகலை. இனி கொஞ்சம் இந்த கூட்டம்லாம் கம்மியான பிறகு அங்கே உள்ளே போய் பார்க்கணும். கன்னியாகுமரியில் கொஞ்சம் குட்டி ஷாப்பிங் பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்து அடுத்து காமிச்சிருக்கேன். கன்னியாகுமரியிலேருந்து என்னெல்லாம் வாங்கியிருந்தேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 2 கொலுசு வாங்கியிருந்தேன். பிளாக் பீட்டில் செஞ்ச கொலுசு. எனக்கு ஒன்று, அக்காவுக்கு ஒன்றுன்னு வாங்கியிருந்தேன். ஒன்றோட ரேட்டு வந்து 30 ரூபா. ஒரு செட்டோட ரேட்டு, அதாவது ஒரு பேரோட ரேட்டு வந்து 30 ரூபா. ஸ்க்ரன்ச்சீஸ் அக்கா கேட்டிருந்தாங்க. ஸோ அவளுக்கும் எனக்கும் சேர்த்து 2 ஆளுக்கு 2 வாங்கியிருந்தேன். ஈச் வந்து 10 rupees. இதில் வந்து கலர் ஆப்ஷன்ஸ் வேறு இல்லை, இருந்திருந்தால் இன்னுமே நிறைய வாங்கியிருப்பேன். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து பிரேஸ்லெட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஹேர் பேண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் ஈச் வந்து 10, அக்காவுக்கு ஒன்று எனக்கு ஒன்று அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன். அப்புறம் எனக்கு வந்து இந்த பேங்கிள்ஸ் வாங்கியிருந்தேன். 50 rupees தான். இந்த பிளாக் மெட்டலில் வந்துருந்துச்சு. நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு, பார்த்ததும் பிடிச்சிருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லி வாங்கிட்டேன். பொதுவாக என்னோடய சைஸ் 2-4, ஆனால் இதில் வந்து 2-6 தான் எனக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த 50 rupees மசாலா பேக்கெட்டும் வாங்கினேன். இதை வறுத்து பொடிச்சு தான் நான் வந்து கறி மசாலாவாக யூஸ் பண்ணுவேன்.
வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரமே இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.